தமிழக வெற்றி கழகத்தோட அந்த மாநாடு வந்து அக்டோபர் 27ஆம் தேதி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாநாட்டில் என்னென்ன சிறப்புகள்லாம் நடக்கும்? சிறப்புகள்லாம் தன்னுடைய கொள்கைகளை சொல்ல போறாரு. திராவிட அரசியலா, தேசிய அரசியலா, தமிழ் தேசிய அரசியலா அப்படின்னு ஏறக்குறைய அவர் திராவிட அரசியல் தான் சொல்ல போறாரு. பெரியார் அண்ணா அந்த வழியில தான் ஒரு அரசியலை எடுத்து போறாரு. இந்த மாநாடு வந்து 150 ஏக்கர்ல நடக்கிறதா சொல்றாங்க. சரி, எவ்வளவு பேர் வந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம இதுக்கு? இல்லை, அவங்களுடைய கால்குலேஷன் 5 லட்சம் பேருங்கிறாங்க. பட் 5 லட்சம் பேர் வருவாங்களாங்கிறது சந்தேகம். ஏன் சார்? ஏன்னா நிறைய பேர் வந்ததுக்கான வாய்ப்பு இல்லை, வரும். அவ்வளோ 5 லட்சம் பேருங்கிறது ஒரு பெரிய க்ரௌடு. 5 லட்சம்ங்கிறதுலாம் ஒரு கிராமம், ஒரு ஊர். அப்படிங்கும் போது அதை வந்து அவ்வளோ கூட்டத்தை எப்படி திரட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரு 1 to 2 லட்சம் பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திராவிடம் சார்ந்து போனாலும் இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு நான் மாற்றும் பாரு அதான் பண்ண போறாரு. அவர் கொடுத்த அஜெண்டாவும் அதுதான். இருக்கிற திராவிட கட்சியில் 50 வருஷம் இதாயிடுச்சு, நான் அதே சித்தாந்தத்தை புதிய வெர்ஷன்ல கொடுக்குறேன், எனக்கு போடுங்க பாரு. இதுதான் அவருடைய பிளான், இதுதான் அவர் இறக்கிருக்காங்க. எம்ஜிஆரோட ரூட்டை தான் கையில் எடுக்கிறாருன்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் 77ல் வெளியே வந்தாரு. வந்த உடனே இடைத்தேர்தல் வந்துச்சு, நின்றுட்டார். இப்போ விஜய்க்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. 2024 வந்துச்சு, இடையில இடைத்தேர்தல் வந்துச்சு, எதுலையுமே இல்லை. 2 வருஷம் கழிச்சு தான் போவோம் அப்படிங்கிற போது தளபதி 69 படம் வந்து கடைசி படம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான அந்த எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ அந்த படம் வந்து எப்படி வரும்னு எதிர்பார்ப்பு? ஒரு அரசியல் பேசக்கூடிய படம் தான், கண்டிப்பாக அரசியல் படம் தான். நீங்கள் அந்த போஸ்டே பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த ஒலிம்பிக் ஜோதியை வச்சுருப்பாங்க. அப்படிங்கும் போது ஏதோ ஒரு வெற்றி சுடரை ஏந்தி வருகிறார் விஜய் அப்படிங்கிற மாதிரி அவர் சிம்பாலிக்காக காமிச்சிருக்காங்க. இது அவர் அரசியல் படமாக இல்லாட்டியுமே அவர் என்ன பேசணும் அரசியலாக தான் பார்க்கும். கட்சி தலைவராக வந்துட்டாருன்னா ஒரு வில்லனை பார்த்து நீங்கள் ஏதோ டயலாக் உன்னால தான் நாடு நாசமாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது வந்து அரசியலாக தான் பார்க்கும். அப்போ வினோத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் தான், அரசியல் பேசக்கூடிய டைரக்டர் தான். ஆனால் கண்டிப்பாக அது ஒரு அரசியல் படமாக தான் இருக்கும். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் பத்திரிகையாளர் சுபைர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தோட அந்த மாநாடு வந்து அக்டோபர் 27ஆம் தேதி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாநாட்டில் என்னென்ன சிறப்புகள்லாம் நடக்கும்? சிறப்புகள்லாம் தன்னுடைய கொள்கைகளை சொல்ல போறாரு. திராவிட அரசியலா, தேசிய அரசியலா, தமிழ் தேசிய அரசியலா அப்படின்னு ஏறக்குறைய அவர் திராவிட அரசியல் தான் சொல்ல போறாரு. பெரியார் அண்ணா அந்த வழியில தான் ஒரு அரசியலை எடுத்து போகிறாரு. அதான் தமிழ்நாட்டில் பண்ண முடியும் அப்படின்னு அவர் தெரிஞ்சு போனதால் அந்த அரசியலை தான் கையில் இருக்கிறாரு. வேறு வந்து சில முக்கிய நிர்வாகிகள் அந்த கட்சியில் சேர்றதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்கிறாங்க. அதிமுகவில் சில பேர், திமுகவில் சில முன்னாள் எம்எல்ஏ, அந்த மாதிரியான சில பேர்லாம் வந்து கட்சியில் சேர்க்கறதுக்கு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாநாட்டில் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது பின்னர் கட்சியுடைய அந்த கொள்கையை அன்றைக்கி சொல்வார். அவருடைய இலக்கு என்ன, 26 அதுக்கு பிறகா அப்படிங்கிறதெல்லாம் அந்த மேடையில் தெரியும். ஒரு ஏற்பாடுகள் கொஞ்சம் பிரமாண்டமாக அந்த பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாநாடு வந்து 150 ஏக்கரில் நடக்கிறதா சொல்கிறாங்க. சரி, எவ்வளவு பேர் வந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம இதுக்கு? இல்லை, அவங்களுடைய கால்குலேஷன் 5 லட்சம் பேருங்கிறாங்க. பட் 5 லட்சம் பேர் வருவாங்களாங்கிறது சந்தேகம். ஏன் சார்? ஏன்னா நிறைய பேர் வந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை, வரும். அவ்வளோ 5 லட்சம் பேருங்கிறது ஒரு பெரிய க்ரௌடு. 5 லட்சம்ங்கிறதுலாம் ஒரு கிராமம், ஒரு ஊர். அப்படிங்கும் போது அதை வந்து அவ்வளோ கூட்டத்தை எப்படி திரட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரு 1 to 2 லட்சம் பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அளவில் பண்ணுவாங்க. அவ்வளோதான் அந்த கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். 150 ஏக்கர்னா உங்களுக்கு அதில் வந்து 50 ஏக்கர் பார்க்கிங்கு, அது டாய்லெட்டு அதெல்லாம் போயிடும். அப்புறம் ஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க, ஆளுக்கு எவ்வளோ பேருக்கு சீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்கலாம் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு தான் தெரியும். 1 லட்சம் to 2 லட்சம் பேர். அவங்க பெர்மிஷனே 2 லட்சத்துக்கு தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5 லட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பெர்மிஷன் ஒரு 2 லட்சம் தான் வாங்கியிருக்காங்க போல். அன்றைக்கி தான் அந்த மாநாட்டில் தான் ஒரு யாரை எதிர்க்க போகிறார், மத்திய அரசு ஒன்றிய அரசு எதிர்க்கிறாரா, தமிழ்நாட்டு அரசு எதிர்க்கிறாரா, திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கிறாரா, ஆதரிக்கிறாராங்கிறது அன்றைக்கி தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு அவருடைய அரசியல் வேகமாக ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திராவிடத்தை எதிர்க்க மாட்டார். ஏன்னா பெரியாருக்கு வந்து இந்த மாதிரியான வச்சு மரியாதைலாம் செலுத்தியிருக்காரு. அப்போ திராவிடம் சார்ந்து தான் போவார்னு நினைக்கிறோம் நம்ம. திராவிடம் சார்ந்து போனாலும் இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு நான் மாற்றும் பாரு அதான் பண்ண போகிறார். அவர் கொடுத்த அஜெண்டாவும் அதுதான். இருக்கிற திராவிட கட்சியில் 50 வருஷம் இதாகிடுச்சு, நான் அதே சித்தாந்தத்தை புதிய வெர்ஷனில் கொடுக்குறேன், எனக்கு போடுங்க பாரு. இதுதான் அவருடைய பிளான், இதுதான் அவர் இறக்கிருக்காங்க. எம்ஜிஆரோட ரூட்டை தான் கையில் எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் ரூட்டெலாம் கையில் எடுத்து பல பேர் காணாமல் போயிட்டாங்க. எம்ஜிஆர் ரூட்டை கையில் எடுத்து சினிமாவில் வந்து பல பேர் எம்ஜிஆர் கையில் எடுத்து வந்தாங்க. எம்ஜிஆர் தவிர யாருமே பெருசாக சினிமாவில் வந்து விஜயகாந்த் எம்ஜிஆர் தவிர பெருசாக சக்ஸஸ் ஆக முடியல. எம்ஜிஆர் இறந்தவொடனே எம்ஜிஆருடைய வாரிசு பாக்கியராஜ் தான் நானுங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய அந்த நேரங்களில் பெருசாக பேசப்பட்டது. அதுக்கு பேர் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் எம்ஜிஆருடைய வாரிசுன்னு சொன்னாங்க. பட் அது வந்து ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு கலைஞர் தான், ஒரு ஜெயலலிதா தான். அவங்கன்ற தனித்தனி கரிஷ்மா இருந்துச்சு. அப்படிங்கும் போது அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். என்றைக்குமே ஒரிஜினலுக்கு தான் வேல்யூ.
ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் நடிச்சார். ரஜினிகாந்த் வந்த புதுசில் நளினிகாந்த், ரவிகாந்த், ரஜினிகாந்த் மாதிரி சில பேர் வந்தாங்க. பாக்யராஜ் வந்தோடனே யோகராஜ் ஒருத்தர் வந்தார், பாக்யராஜ் மாதிரி இருப்பார். அவங்களால ஏன் சக்ஸஸ் பண்ண முடியல? ஒரிஜினல் ஒன்று தான். நீங்கள் அடுத்து ஜெராக்ஸ் எடுக்க அது கலர் மாறிட்டே தான் போகும். அவங்கெல்லாம் வந்து இதுதான். எம்ஜிஆர் அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள், அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, அன்னைக்கு இருந்த தகவல் தொடர்புகள் வேறு, பிரிண்டிங் மீடியா மட்டும்தான் இருந்துச்சு, சேட்டலைட் டிவி கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது. எம்ஜிஆரை மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு அவதாரமாக பார்த்தாங்க. எம்ஜிஆரும் அரசியல் கட்சியில் 10 வருஷம் பயணம் பண்ணார். திமுகவில் 10 வருஷம் கழிச்சு தான் இருந்துட்டு தான் கட்சி ஆரம்பிக்கிறார். மன்றத்தை 10 வருஷம் வந்து கட்சியை நடத்திட்டு தான் கட்சி ஆரம்பிக்கிறார். மன்றம் கட்சி மாதிரி நடத்தினார். இவர் வந்து 69 வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. நடிச்சு முடிச்சு தான் அரசியலுக்கு வர்றாரு. அதுக்கும் ஏகப்பட்ட தயக்கம். 2 வருஷம் கழிச்சு தான் ஆரம்பிப்பேன், அடுத்து வந்து 2 வருஷம் கழிச்சு தான் என்னுடைய களத்தில் இறங்கும் அப்படின்றது இது அந்த மாதிரி சொல்கிறார் இல்லையா அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து தடுமாட்டம். எம்ஜிஆர் 77 வெளியில் வந்தார். வந்த உடனே இடைத்தேர்தல் வந்துச்சு, நின்றுட்டார். இப்போ விஜய்க்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. 2024 வந்துச்சு, இடையில இடைத்தேர்தல் வந்துச்சு, எதுலேயுமே இல்லை. 2 வருஷம் கழிச்சு தான் போவேன் அப்படிங்கிற போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி செப்டம்பர் மாதமே இந்த மாநாடு நடக்கிறதா இருந்தது. சரி, இப்போ அக்டோபருக்கு வந்து தள்ளி போயிருக்கு. இதுவும் இன்னும் வந்து தள்ளி போகும் இல்லை, வாய்ப்பு இல்லை. இந்த முறை கண்டிப்பாக நடத்துறாங்க. அதுக்கு உண்டான எல்லா வேலையும் ஃபுல் ஸ்விங்கில் நடந்துகிட்டு இருக்காது. அதனால் இந்த மாநாடு தள்ளி போகிறதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ நடக்க போகுது, 27ஆம் தேதி நடக்கிறது கன்ஃபார்மு. அதான் சார், செப்டம்பர்லேருந்து அக்டோபருக்கு டேட்டு இல்லை. அவங்களால ஷார்ட் டைமில் ஆர்கனைஸ் பண்ண முடியல. இப்போ டேட்டை விட்டிங்கன்னா அடுத்து ஜனவரிக்கு மேலே தான். நவம்பர் டிசம்பரில் அந்த ஏரியாவில் மழை வந்துச்சுன்னா பண்ண முடியாது. பல காரணங்களை வச்சுட்டு இப்போ இமீடியட்டாக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜனவரியில் தான் ஆரம்பிக்கிறதா இருந்திருக்காங்க. இதை கூட பேசிட்டு ஒருத்தர் ஜனவரியில் தான் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்துச்சு, நம்ம இதெல்லாம் மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படின்னு. இல்லை தள்ளி போச்சுன்னா அப்புறம் அப்படியே போயிடும் அப்படின்றதுனால இமீடியட்டாக இப்போ ஆரம்பிக்கிறாங்க. 27ஆம் தேதி உறுதியாக அந்த மாநாடு நடத்துகிறாங்க. இப்போ அந்த தளபதி 69 படம் வந்து கடைசி படம் சொல்லியிருக்காங்க சார். அதுக்கான அந்த எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ அந்த படம் வந்து எப்படி வரும்னு எதிர்பார்க்கலாம் சார்? ஒரு அரசியல் பேசக்கூடிய படம் தான், கண்டிப்பாக அரசியல் படம் தான். நீங்கள் அந்த போஸ்டே பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த ஒலிம்பிக் ஜோதியை வச்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வெற்றி சுடரை ஏந்தி வருகிறார் விஜய் அப்படிங்கிற மாதிரி அவர் சிம்பாலிக்காக காமிச்சிருக்காங்க. இது அவர் அரசியல் படமாக இல்லாட்டியுமே அவர் என்ன பேசலாம் அரசியலாக தான் பார்க்க போகிறோம். ஒரு கட்சி தலைவராக வந்துட்டாருன்னா ஒரு வில்லனை பார்த்து நீங்கள் ஏதோ டயலாக் ஒன்றால் தான் நாடு நாசமாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது வந்து அரசியலாக தான் பார்க்கப்படும். அப்போ வினோத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் தான், அரசியல் பேசக்கூடிய டைரக்டர் தான். அதனால் கண்டிப்பாக அது ஒரு அரசியல் படமாக தான் இருக்கும். அது இந்த படத்தில் வந்து ஒரு போராட்ட குழு தலைவராக விஜய் நடிக்கிறதா சொல்கிறாங்களே சார்? இல்லை, ஒன்றுமே அது வினோத்துக்கே அதுக்கு ஒன்றும் தெரியாது. அரசியல் படம் பண்ணுறாரு, அவ்வளோ லீக்கெல்லாம் விடுவாங்களா என்ன? ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம், அரசியல் ரீதியாக ஒரு கருத்து சொல்லக்கூடிய படம். அதில் கண்டிப்பாக இவர் வந்து ஒரு புரட்சியாளராக போராட்டக்காரராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுதாங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அவ்வளோ ஈஸியாக லீக் பண்ணிடுவாங்களா அந்த செய்தியை? படத்தினுடைய முக்கிய கேரக்டராக பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்படி இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்க. அப்போ இது வரதெல்லாமே வந்து அவங்களுடைய கற்பனையில் ஒரு கதை எழுதிட்டு இருக்காங்க. சார் வினோத் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு நாள் பார்த்தாருன்னா நல்லா கதை ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு கதை வந்து அங்கே கொட்டி கிடக்கு. விஜய்க்கு என்ன கதை பண்ணலான்னு மக்கள் வந்து யோசிச்சு சிந்திச்சு எழுதி வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் நான் பார்க்குறேன் வழி. அது என்னங்கிறத ஒன்றும் டிசைட் பண்ணுறாங்களா, என்ன ஒன்றும் முடிவு பண்ணணும்னு தெரியல. ஆனால் ஒரு அரசியல் படம், அரசியல் பேசக்கூடிய படம் அப்படிங்கிறது தான் மேலோட்டமாக வரக்கூடிய தகவல். இப்போ இந்த படத்தில் வந்து விஜய் சாருக்கு வந்து சம்பளம் வந்து 225 கோடியிலேருந்து 275 கோடி வரைக்கும் சொல்கிறாங்களே. இது கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும், வாங்கினவருக்கு தான் தெரியும். இது முழுக்க அப்படி ஒரு ஓப்பனாகவே சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு ஹைப் ஏற்றுறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். பட் ஒரு பெரிய சம்பளம் வாங்கியிருப்பார். நீங்கள் அவ்வளோ ஓப்பனாக சொல்லணும்னா எவ்வளோ ஒயிட்டாக கொடுத்தாங்க, எவ்வளோ பிளாக்காக கொடுத்தாங்க, எவ்வளோக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க, எவ்வளோக்கு இது போட்டாங்கிறதெல்லாம் வந்துடும். அப்போ இந்த ரவுண்ட் நம்பருங்கிறதெல்லாம் வந்து தயாரிப்பு உண்மையிலேயே வாங்கியிருந்தால் கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்போ இதெல்லாமே வந்து இந்த படத்தை காட்டி இந்த படத்தை அதிகமாக வாங்கியிருக்காரு அப்படின்னு அவருடைய வெல்விஷர் ஆதரவாளர்கள் கிளப்பி விடுற செய்தி தான். ஆனால் உண்மையான சம்பளம் வாங்கின அவருக்கும் கொடுத்த தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். அது ஷேர் பேசிஸில் வேறு சொல்லியிருக்காங்களே சார்? அதான் சொல்கிறேன், இது ஜெகதீஷ் வேறு ப்ரொடியூசராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜெகதீஷ் ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஒரு கடைசியில் போகிறோம், அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக என்னோடய இவரை பார்ட்னராக வச்சுக்கோங்க, நீங்கள் அவருக்கு ஒரு ஷேர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் விஜய் சாரோட பினாமியாவே ஜெகதீஷை தானே சார் சொல்கிறாங்க? இல்லை, இவர் இந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் 10 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியை மூடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்தை அவர் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் நேரடியாக கையிலேருந்து கொடுக்காம இவர் ஒரு பார்ட்னராக வச்சுங்க, அவருக்கு ஒரு ஷேர் கொடுங்க, நான் இந்த டேட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கண்டிஷனில் போட்டிருக்கலாம். ஜெகதீஷை ஒரு செட்டில் பண்ணி அவரை வந்து ஒரு இது பண்ணுறதுக்காக கூட இந்த படம் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஏன் அவரே தான் தலையிடணும்னு அவசியம் என்ன இருக்குது? அவருக்கு வாங்குற இந்த ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய தலைவலி பிஸ்னஸ். அது நடிகர்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது. அதனால் அதில் இறங்க மாட்டார் அவர். அந்த மாதிரி ஷேர் ஏதாவது கேட்குறாங்கன்னா இவருக்கு கொடுங்கன்றது சொல்லியிருக்கலாம்.
ஜெகதீஷ் கொடுங்க நம்ம போகிறோம், அடுத்து இவர் ஏதாவது ஒரு செட்டில் ஆகிக்கிறட்டும் அப்படின்ற மாதிரி செஞ்சுருக்கலாம். அதான் நடந்திருக்கும் மேக்ஸிமம். அவர் நேரடியாக இறங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட நேரம்.